அனைவருக்கும் வணக்கம். பெற்றோர்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு அதை செய்ய வேண்டும், இதை செய்ய வேண்டும் என 1000 கனவுகள் இருப்பது போல, பெற்றோர்களுக்கும் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என 1000 ஆசைகள் மகனுக்கும் மகளுக்கும் இருக்கத்தான் செய்யும். ஆனால் முந்தையதைப் போல பிந்தையது அவ்வளவு சுலபமானது அல்ல. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செய்துவிடலாம், ஆனால் பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செய்வது சுலபமான காரியம் அல்ல. காரணம், பிள்ளைகள் முட்டி மோதி வாழ்க்கையில் நல்ல நிலையை அடையும் தருவாயில் பல பெற்றோர்கள் உயிருடன் இருப்பதும் இல்லை. இதனால் தங்களது ஆசையை நிறைவேற்ற முடியவில்லையே என்ற ஏக்கம் பல பிள்ளைகளுடைய மனதில் எப்போதுமே இருந்து கொண்டே இருக்கும். ஆனால் அப்படி தங்களுக்குள் நினைத்து 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 உருகி கொண்டிருப்பதை விட, தனது பெற்றோருக்கு செய்ய முடியாததை அவர்களது வயதில் இருக்கும் மற்றவர்களுக்கு செய்து கொடுத்து நிம்மதியை தேடிக்கொள்ள முடியும் என தன்னுடைய செயலின் மூலம் நிரூபித்து காட்டியிருக்கிறார் பாலன் என்ற திருப்பூரை சேர்ந்த தொழிலதிபர். இந்த நெகிழ்ச்சியான சம்பவம் திருப்பூரில்தான் நடந்துள்ளது. திருப்பூரை சேர்ந்த பனியன் நிறுவனத்தின் மேலாண்மை இயக்குனர் தான் பாலன். சுல்தான்பேட்டையை சேர்ந்த இவர் தன்னுடைய தந்தையை ஒரு முறையாவது விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டுமென பெரிதும் ஆசைப்பட்டுள்ளார். ஆனால் அது நிறைவேறாமலே போய்விட்டது. தன் ஆசை நிறைவேறாமல் போய்விட்டதே என அதை அப்படியே மனதிற்குள் போட்டு வைக்காமல் அடிக்கடி இது குறித்து தன் நண்பர்களிடம் பாலன் பேசி வந்திருக்கிறார். அப்போதுதான் அவருக்கு ஒரு யோசனை உதித்துள்ளது. அதன்படி தன் தந்தைக்கு நிறைவேற்ற முடியாத தனது ஆசையை அவர் வயதுள்ள மற்ற முதியவர்கள் மூலமாக நிறைவேற்றி வைத்திட முடிவு செய்த அவர், இதையடுத்து தன் நண்பர்களின் உதவியுடன் சுல்தான்பேட்டையில் உள்ள 50 முதியவர்களை கோவையிலிருந்து சென்னைக்கு விமானத்தில் அழைத்து செல்ல முடிவும் செய்தார் பாலன். முதியவர்கள் என்பதால் அவர்களை கவனித்துக் கொள்வதற்கென தனி குழுவும் நியமிக்கப்பட்டதுடன் மருத்துவ குழுவும் அவர் ஏற்பாடு செய்து கொடுத்தார். திருப்பூரிலிருந்து கோவைக்கு வேன் மூலமாக அழைத்து செல்லப்பட்ட முதியவர்கள் அங்கிருந்து விமானம் மூலமாக சென்னைக்கு அழைத்து செல்லப்பட்டார்கள். அங்கு மகாபலிபுரம், மெரினா கடற்கரை, வடபழனி முருகன் கோவில், முன்னாள் முதல்வர்கள் அண்ணா, கருணாநிதி, எம்ஜிஆர், ஜெயலலிதா என பல தலைவர்களின் சமாதிகளுக்கும் அழைத்து செல்லப்பட்டனர். பின்னர் மெட்ரோ ரயிலிலும் பயணித்து குதூகலப்படுத்தினர். 2 நாட்கள் சுற்றுலாவை முடிந்து வந்தே பாரத் ரயில் மூலமாக மீண்டும் திருப்பூருக்கு அழைத்து வரப்பட்டனர். இது குறித்து ஊடகங்களுக்கு திருப்பூர் தொழிலதிபரான பாலன் அளித்த பேட்டியில், என் அப்பாவை விமானத்தில் அழைத்து செல்ல வேண்டுமென நான் ஆசைப்பட்ட போது அதற்கான சந்தர்ப்ப சூழ்நிலை எனக்கு அமையவில்லை. தற்போது அதற்கான வசதி என்னிடம் இருந்தும் என் தந்தை உயிரோடு இல்லை. அதனால் என் தந்தை வயதில் இருக்கும் நட்பு வட்டத்தில் உள்ள குடும்பங்களில் உள்ள முதியவர்களை விமானத்தில் அழைத்துச் சென்றேன். விமானத்தில் அவர்கள் சென்றபோது அடைந்த ஆனந்தம் மகிழ்வித்து மகிழ் என்ற ஆத்ம திருப்தியை எனக்கு ஏற்படுத்தியிருக்கிறது என நெகிழ்ச்சியுடன் கூறியிருக்கிறார். விமான பயணம் என்பதை கனவிலும் நினைத்திடாத அந்த முதியவர்களுக்கு பாலன் ஏற்படுத்தி கொடுத்த இந்த வாய்ப்பு அவர்களை பெரிதும் மகிழ்ச்சியடைய வைத்தும் உள்ளது. தங்களது ஆனந்தத்தை வெளிப்படுத்தும் வகையில் அவர்கள் சுற்றுலா சென்ற வேனில் மற்றும் கடற்கரையில் ஆடி ஓடி நடனமாடி பாட்டு பாடி வீடியோக்களை தற்போது சமூக ஊடகங்களில் அதிகமாக பகிர்ந்து வருகிறார்கள். இந்த வீடியோவை பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். முடிந்த அளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.